நபியே, உங்களுடைய முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் காண்கிறோம். ஆதலால் நீங்கள் விரும்பும் கிபிலாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உங்களை நிச்சயமாக திருப்புகின்றோம். எனவே நீங்கள் தொழும்போது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் எங்கிருந்த போதிலும் தொழுகையில் அதன் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்புங்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் மக்காவின் திசையளவில் திரும்பிய இது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவுதான் என நிச்சயமாக அறிவார்கள். ஏனென்றால் அவ்வாறே அவர்களுடைய வேதத்தில் இருக்கின்றது. எனவே உண்மையை மறைக்கும் அவர்கள் செயலை பற்றி அல்லாஹ் பராமுகமாயில்லை. ஆகவே நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு திருப்தியளிப்பதற்காக அத்தாட்சிகள் அனைத்தையும் நீங்கள் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உங்களுடைய கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. நீங்களும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. அன்றி வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிலும் ஒருவர் மற்றொருவரின் கிப்லாவை பின்பற்றப் போவதும் இல்லை. ஆதலால் மக்காவை நோக்கி தொழும்படி உங்களுக்கு வஹீயின் மூலம் உத்தரவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்தான் என்று கருதப்படுவீர்கள். எவர்களுக்கு நாம் வேதம் கொடுக்கின்றோமோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சந்தேகமற அறிவதைப் போல் அந்த மக்காவின் திசையளவில் நீங்கள் திரும்பி தொழுவீர் என்பதை அறிவார்கள். ஆனால் அதில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர்.